இந்திய இதிகாசமான இராமாயணத்திலிருந்து ராவணனின் வாழ்க்கை சிறப்புகளை பிரதிபலிக்கும் மெய்மறக்க வைக்கும் ஓர் அற்புத சித்திரம். இந்த காட்சி 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இடப்பக்கம் ராவணன் ஒரு பாண்டித்யமும் சிவபெருமானின் பக்தராகவும் திகழும் காட்சி. ஒரு பசுமையான காட்டில் ராவணன் தியானத்தில் ஆழ்ந்து ஒரு பிரகாசமான வேதத்தை கையில் பிடித்துள்ளார். அவரின் முகத்தில் அமைதியும் உறுதியும் வெளிப்படுகிறது. சுற்றுச்சூழல் மாயமிக்கதாக இருக்க மென்மையான தெய்வீக ஒளிகள் அவரை சூழ்ந்துள்ளன. நடுத்தரம் ராவணன் ஒரு சக்தி வாய்ந்த மன்னராக மாறும் மாற்றக் காட்சி. அவரது தலைகள் ஒன்று ஒன்றாக அதிகரிக்க அது அவரது அறிவும் ஆசைகளும் அதிகரிக்கிறதை சித்தரிக்கிறது. அவர் அணிய சீரிய கோலமுடி தோன்றுகிறது. அதில் பொன்னால் செதுக்கிய அழகிய வடிவங்கள் இருக்கும். பின்னணியில் ஒரு கடும் மேகமூட்டம் சூழ அவரது சக்தியின் எழுச்சியை வெளிப்படுத்துகிறது. வலப்பக்கம் ராவணன் தனது முழு மகத்துவத்தில் லங்கையின் அரசனாக காட்சியளிக்கிறார். அவரது 10 தலைகளும் அதிர்ச்சியூட்டும் அகந்தையுடன் கணக்கணத்தடிக்கின்றன. அவர் தனது தெய்வீக ஆயுதங்களான வாள் மற்றும் சக்கரத்துடன் உயர்ந்த நிலையில் நிற்கிறார். பின்னணியில் அவரது பொற்கோட்டை லங்கையின் பிரம்மாண்டமான நகரம் சுடர்த்தியும் மின்னலும் சூழ்ந்தது. அவரது சிறப்பும் பின்னர் நடந்த வீழ்ச்சியையும் காட்டுகிறது. இந்த காட்சியின் மொத்த தோற்றம் தெய்வீகத்தன்மை, ஞானம் மற்றும் பயமுறுத்தும் மயக்கம் ஆகியவற்றின் கலவையாக இருக்க வேண்டும். வண்ணங்கள் அமைதியான பச்சை, நீல நிறங்களில் இடப்பக்கம், மேகமூட்டமான சாம்பல் மற்றும் ஊதா நிறங்களில் நடுத்தரம் மற்றும் எரியும் சிவப்பு மற்றும் பொன்னிறங்களில் வலப்பக்கம் மாற வேண்டும். இந்த சித்திரம் ராவணனின் பன்முக பண்புகளை பிரதிபலிக்க வேண்டும். ஒரு ஞானி, சிவபெருமானின் பக்தர் மற்றும் அகந்தையான ஆனால் பரிதாபகரமான மன்னர். இந்த